இந்த பால் சுறாவில சுறா புட்டு செய்யலாம் வாங்க. செஞ்சுட்டா போச்சு. ஒண்ணு இல்ல 2 சுறா குட்டி இருக்கு. சூப்பரா சுறா புட்டு செய்யலாம் வாங்க. பொதுவா மீன்களை வறுத்து சாப்பிட்டுருப்பீங்க, குழம்புல போட்டு சாப்பிட்டுருப்பீங்க. ஆனா இந்த மாதிரி சுறா புட்டு எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்களான்னு தெரியல. இந்த சுறா புட்டு கர்ப்பிணி பெண்களுக்கும் குழந்தை பெற்ற தாய்மார்களுக்கும் பால் சுரக்கிறதுக்கு ஒரு நல்ல உணவா இருக்கும். அதனால நம்ம தங்கச்சிக்காக இந்த சுறா குட்டியை சைஸா கட் பண்ணி நீட்டா கிளீன் பண்ணி எடுத்துக்கலாம். நாம இதை மஞ்சள் தூள் உப்பு போட்டு வேக வைக்க போறோம். இந்த சுறா புட்டை குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் யார் வேணாலும் பயப்படாம சாப்பிடலாம். டேஸ்ட்லயும் குறையே இருக்காது, சும்மா தாறு மாறா இருக்கும். கண்டிப்பா ஒன்ஸ் ட்ரை பண்ணி பாருங்க. நம்ம ஸ்டைல கேஸ் ஸ்டவ் பத்த வச்சுட்டு சைஸா கட் பண்ண சுறா மீன் வேகிற கேப்ல நைஸா வீட்ல செஞ்சு வச்ச எறா பிரியாணி சாப்பிட்டு வந்துடலாம். அப்படியே ஒரு 10 மினிட்ஸ்ல மீன் வெந்ததும் தண்ணியை ஃபில்டர் பண்ணிட்டு மீன் மேல இருக்க சூடு குறைஞ்சதும் மேல இருக்க தோலை ஸ்லைஸா உருவிட்டு நைஸா ஓபன் பண்ணி உள்ள இருக்க முள்ள வெள்ளை எடுத்து போட்டுட்டு சதையை மட்டும் தனியா எடுத்து வச்சுக்கலாம். கூடவே பொடி பொடியா நறுக்கின வெங்காயம், கருவேப்பிலை, இஞ்சி பூண்டு பேஸ்ட், மஞ்சள் தூள், மிளகாய் தூள், பெப்பர் பொடி, உப்பு, ஒரு பச்சை மிளகாய் நறுக்கி எல்லாத்தையும் ஒன்னா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். அப்புறம் ஒரு கடாயில எண்ணெயை ஊத்தி கடுகு போட்டு கருவேப்பிலையை போட்டதும் தெரிக்க மிக்ஸ் பண்ணத கடாயில போட்டு சூடானதும் சுறா புட்டை எடுத்து வாயில வச்சதும் சும்மா சுருன்னு இருந்துச்சு. டேஸ்ட்